அட உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையுடைய பாகம் எண் வரிசை என்ன தெரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கூகுள் க்ரோம் போயிடுங்க. கூகுள் க்ரோமில் போய் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வெப்சைட்டில். ஓகே, அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்ம்ஸுக்கு அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் அப்படின்ற டேப் இருக்கும். இந்த சர்வீசஸில் உங்களுக்கு ட்ராக் அப்ளிகேஷன், சர்ச் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு 3 விதமாக நமக்கு சர்ச் பண்ணிக்கலாம். ஒன்று சர்ச் பை டீடைல், இன்னொன்று சர்ச் பை எபிக் ஐடி, அல்லது நம்மளுடைய ஃபோன் நம்பர் மூலியமாக சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோன் நம்பர் மூலிமா எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லாங்குவேஜ் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபுல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். வித்தவுட் கண்ட்ரி கோடு இல்லாமல் ஃபுல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஓகே, ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ஷாவை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கிற எல்லாரோடைய எபிக் ஐடி வரும். உங்களுக்கு யாரோட இது தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சைடில் தள்ளிட்டே வந்தீங்கன்னா வியூ டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அந்த வியூ டீட்டெயிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுடைய நம்பர், உங்களுடைய பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், அதாவது பாகம் எண், வரிசை எண் எல்லாமே அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோடு நம்ம ஃபோன் நம்பர் வச்சு இந்த ஐடியை வச்சு நம்முடைய ஒரிஜினல் கார்டையை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதை நான் இந்த கார்டில் கொடுக்குறேன். ஓகே, இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.